நாள் தேடிக்கொண்டே இருந்தோம், ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருந்தோம். திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். ஏன் நம்ம மந்தையில முன் நடக்கிற கனவா இருக்கக்கூடாது? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு பாரப்படுத்தி கொண்டே இருந்தது. ரொம்ப அருமையான மக்கள் சொன்ன மக்கள் யாரு சபைகளை பார்த்து கொண்டு சொன்னேன். ஒரு சரி பார்ப்போம், மாமா எல்லாரும் சொல்லி ஒரு இடத்தை பார்த்தாப்புல நம்ம நிறைய பார்த்தோம். ரெண்டு பேர் சேர்ந்து நிறையா இடம் இல்லை, நிறைய பார்த்தோம். எல்லாவற்றிற்கு மேல கடவுளுடைய சித்தம் இருந்தது இந்த இடத்துல தான் இருந்தது. அது என்னன்னா, ஆலயத்துக்கு பின்னாடியே கச்சை மாற்றி கொடுத்தா பெரியவர் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்டப்படவில்லை. மாண்டவர் பெரியாண்டவர் அசுரம் சொல்றது இல்லையா? வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா அவருடைய ஸ்பெஷாலிட்டியாக அதிகமாய் கிரியை செய்கிறவர், அதிகமாய் கிரியை செய்கிறவர். இடமெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, செய்யலாமா வேண்டாமா அப்ரூவல் காரியத்தில் தடையம் வந்து கொண்டு இருந்தது. அப்புறம் ஒரு முடிவு பண்ணோம், சரி நம்ம மலையாளத்திலேயே மேனேஜ் பண்ணலாம், முன் செல்வதற்கு வழி இல்லை. சில டைமும் சரி இது வேணாம் மாற்றிடலாம் அப்படின்ற நிலைமை கூட வந்தது. இப்போ பயணிச்ச அருமையான மக்களுக்கு தெரியும், பிரயாசப்பட்டோம். அந்த காரியம் வாய்க்கல. ஏன்னா ஆண்டவருக்கு இதுல ஆலயம் கட்டுவது அவருக்கு சித்தமா இருந்தது. அப்புறம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்போ நமது சபை ஏழ்மையான சபை, ஸ்தாபனம் எந்த உதவியும் கிடையாது. எல்லாம் ஏழ்மையான சபை விசுவாசிகள். எப்படி செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ முதல்ல அந்த அப்ரூவல் தடைப்பட்டப்போ திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசினா, நீ எழுப்பி காரியத்தை நடப்பி தச்சவனோடு எப்போ வந்ததுன்னா இது வேண்டாம் முடிவு பண்ணப்பதான் அந்த வார்த்தை வந்துச்சு. இது வேண்டாம், நம்ம அந்த ஆலயத்தில் மேனேஜ் பண்ணலாம், இல்லை வேற இடத்துல பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ண சமயத்துல தான் இந்த வார்த்தை நம்மோடு என்னோடு பேசினார். அதுக்கப்புறம் இந்த வார்த்தை வந்துருச்சுனாலே கர்த்தர் சொல்றது நிச்சயமாக நிறைவேறும். இந்த வார்த்தை சர்வத்தையும் சிருஷ்டித்தார். இந்த வார்த்தை வந்துருச்சுன்றப்போ எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய போகிறார். அப்புறம் அப்பா ஈஸியா எதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. நான் இப்போ நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை. கர்த்தர் என்னோட பேச இந்த வார்த்தை அப்பாட்ட சொல்லவே இல்லை. எப்போ தெரியுமா, பெருசு சென்னைக்குலாம் அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது தெரியும். அப்போ அப்பாட்ட போய் சொல்றேன், அப்பா நம்ம மூவ் பண்ணலாம், கட்டுறதுக்குரிய வேலையை பார்க்கலாம். அப்போ சரி அப்புறம் காரியத்தை கேட்டு பாருங்க. நம்ம பிரயாசப்பட்ட முதல் பலனை கத்த ஒரு பெரிய வெற்றி கொடுத்தார். என்ன நல்ல முடியா அப்புறம் எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? ஒரு சபை, சின்ன சபை, ஒரு எளிமையான சபை, யாரும் வசதி படைத்தவங்கலாம் இல்லை, அன்றாட வேலை செய்யறவங்க. ஆமா, கொஞ்சத்தை ஆயிரமாய் மாற்றுகிறோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா கர்த்தர் நிறைவாக்கினார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துல, ஏன்னா எந்த சபைகளும் இவ்வளவு சீக்கிரமா சின்ன சபைகளும் முடிந்தது கிடையாது. ஒரே வருஷத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவன் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
முடிந்த நிலைமையிலும் யோபு சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப பிடிச்சது. ஆபிரகாம் சாராளுக்கு சரீரம் செத்து போயிடுச்சு. ஆபிரகாம் எக்ஸ்பைரி ஆகிட்டாரு. கர்த்தர் செய்தாரோ ஆண்டவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை